ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஃப்எம்சி செட்டப்போடைய ஒரு சின்ன அனலைஸ் பார்க்கலாங்க. நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு மார்க்கெட் கரெக்ஷன் இருக்குது. வேவ் 4 இது பார்த்தீங்கன்னா ஏபிசி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிசி ஃபிப்பு போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ, இங்கே பி ரன்னிங், சி இந்த மாதிரி நடக்கணும். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏபிசி கரெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. சாரி, அது போச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் சைடில் ஒரு சேனலில் இருக்குது. அதேமாதிரி டவுன் சைடு இப்படி வரணும். ஓகே. அடுத்து டெய்லியிருந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி 4 ஹவர் போகணும். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹவரில் ஒரு ஏபிசி வேணும். ஏ, இது பி, இது சி. டெய்லியோட பி வேவுக்குள்ளே ஏபிசி அல்லது 1 2 3 4 5 நடக்கணும். நம்ம இதை ஏபிசின்னு எடுக்க முடியும், அல்லது நீங்கள் 1 2 3 5 போடலாம். 1 2 3 4 5 இப்படியும் கூட போட்டு பார்க்கலாங்க. ஓகே, வெயிட். அடுத்து சி, பி வேவுக்குள்ளே ஏபிசி, அதில் சிக்குள்ளே 5 வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே பாருங்கள். கவனமாக பாருங்கள். ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச கரண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு. இது பார்த்திங்கன்னா இது 1 2 3 4 5ங்கிறது கரெக்டாக தான் போயிருக்கு அப்படின்னா எஸ். அதுக்கு நம்ம ஃபிப்பை போட்டு வேவ் உன்னோட ரீடெஸ்ட் எங்கே எடுத்திருக்கான், 786 எடுத்திருக்கேன். ஓகே, அந்த இதனுடைய டார்கெட் ஃபஸ்ட் செக் பண்ணோம். நம்ம எப்படி அந்த பை என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக பாருங்கள். ஓகே, வே 3 டார்கெட்டு 0.618 பர்ஃபெக்டாக அடித்து ரிவர்ஸ் இருக்கா. ஸோ அது வே 3 முடிஞ்சு. அடுத்து வேவ் 4 கரெக்ஷன். வேவ் 4 எங்கே வரை கரெக்ஷன் வரலான்னு கேட்டிங்கன்னா 236 அல்லது 382 அல்லது 0.618 கீழே வரலாம். இந்த வேவ் 1க்கு கீழே போனால் ஃபெயிலியர், வேவ் 1க்கு கீழே போகலை. ஓகே, ரைட். வேவ் 4 எப்படியெல்லாம் கரெக்ஷன் ஆகுன்னா அதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ளாட்டு, இர்ரெகுலர் ஃப்ளாட்டு, ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா நமக்கு அது வேவ் 4 கரெக்ட் வேவ் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது. நம்ம அதை மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போது ட்ரையாங்கிள்னால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையாங்கிளுக்குள்ளே 5 முறை 3 3 3 வரணும். அது என்ன 3 3 3? ஃபில்ட்ரு பண்ணுங்கள். 1 ஹவருக்கு போங்க. ஃபோர் ஹவர்லேயும் தெரியும், இருந்தாலும் நம்ம 1 ஹவர் போயிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியுங்கிறதுக்காக நம்ம 1 ஹவர் போயிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஏபிசி இருங்க, நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன். ஏபிசி. ஓகே, நெக்ஸ்ட்
ஏ பி சி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ பி, இது ஒரு சி. ஓகே, அடுத்து இது மாதிரி போகுது ஏ. அடுத்து ஏ பி, இந்த சி நடக்கணும். இந்த சி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 3 3 5 3 5 3 நடக்கணும். அதுக்கு உண்டான 1 2 3 4 நாலாவது வாட்டி அந்த 3 இப்போ நடக்க போகுது. ஏபிசின்னு நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 3 3 வந்து ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த டச்சிங் வர மாட்டேங்குதே. ஓகே, பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏக்குள்ளே ஒரு 3 நடந்துருச்சு, பிக்குள்ளே 2வது 3, சிக்குள்ளே 3வது 3, டிக்குள்ளே 4வது 3. அதில் 1 ஏபி நடந்துச்சு, சி அது 3 நடக்கணும். அடுத்து 5வது, அடுத்து இக்குள்ளே ஒரு ஏபிசி நடக்க போகுது. இதுதான் இப்போதைய மார்க்கெட்டோட நிலைமை. ஓகே, இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம் அதை பார்ப்போம். இந்த எலியட் வேவ் ரூல்ஸோடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இங்கேருந்து ஏ நடந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பி வந்துட்டு சி போகிறான்னு தெரிஞ்சிட்டோம். ஓகே, ரைட்டு. அந்த ஏ முடிஞ்சப்புறம் பி எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரணும்னு பார்த்தீங்கன்னா 618 ஆர் 786 இந்த அளவுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதாங்க ரூல்ஸ். இதுதான் இந்த எலிட் வேவுக்கு இந்த ஏபி அடுத்து சி நடக்க போகிறதுக்குண்டான ரூல் இதுதான். 0.5 618 அல்லது 786 வரைக்கும் கூட வந்துட்டு போகும். ஓகே, இப்போ இதுக்கு கரெக்டான எஸ்எல், கரெக்டான டார்கெட் நமக்கு தேவை. கரெக்டான எஸ்எல், கரெக்டான டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக என்ட்ரி பாயிண்ட்டு 0.5 618 நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. அங்கே நம்ம சின்ன கன்ஃபர்மேஷனை பார்த்து ஒரு 96 என்ட்ரி எடுத்தோம். டார்கெட் 250 வச்சோம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு எங்கேன்னு கேட்டிங்கன்னா 169 4169 இதுக்கு ஸ்டாப் லாஸ். இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம நிறைய ஃபில்டர் பண்ணி லிக்விடிட்டி பார்த்து ஆர்டர் பிளாக் பார்த்து அப்படி இப்படின்னு எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில சிறுமூளை உள்ள இறக்கி வேலை செஞ்சு நம்ம வேகமாக இருக்கணுமாமா. அதன்படி அந்த எஸ்எல்லை வந்து குறைச்சி நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சோம், 487 அந்த மாதிரி இடத்துல வச்சோம். ஆனால் அவன் என்ன பண்ணனா அப்படின்னா, ஃபிப்போட 786க்கு எஸ்எல் வச்சுருந்தா கூட தப்பிச்சிருக்கு. அவ்வளோ தூரம் வைக்கலினாலும் 4169 வைக்கிறதுனாலும் இந்த 786 என்ன பாயிண்ட் 4181 வருது. ஒரு 4180 வச்சுருந்தோம்னா கூட நம்ம எஸ்எல் தப்பிச்சிருக்கும். ஃபியூ பாயிண்ட்ஸ் எஸ்எல் தப்பிச்சிருக்கும். நம்ம அதையும் வைக்கல, ஃபில்டர் பண்ணி நம்ம கொண்டு போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டா இது கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு எஸ்எல்லை வச்சோம். அதன் விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேமை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக 5 மினிட்ல போய் நம்ம என்ட்ரி வச்சோம். அவனும் கரெக்டாக அவன் வேலையை செஞ்சுட்டான். இதுக்கு பர்ஃபெக்டான எஸ்எல் பாயிண்ட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா 4180 ஆர் 4169 ஃபஸ்ட்டு எஸ்எல் பாயிண்ட். அடுத்தது 4180 வச்சுருக்கணும். ரெண்டையும் வைக்காமல் எல்லாம் ஃபில்டர் பண்ணி லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துட்டா இனி வரமாட்டா அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம போய் இங்கே 87 எஸ்எல் வச்சுருந்தேன், அடிச்சு தூங்கிட்டேன். சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டான். இதாங்க நம்ம வச்ச நம்ம எஃப்எம்சிக்கு போட்ட என்ட்ரியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க, கற்றுட்டு தெளிவாக பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நம்ம எல்லா என்ட்ரியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். லிங்க் பயோவில் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.